எக்ஸலண்ட் ஆர்கனைசரா நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன் நான். நீங்க ஒரு கிரேட் லீடரா இருக்கீங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் மேனேஜரா இருக்கீங்க அப்படிங்கிறதே நீங்க ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசரா முதல் உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்க லைஃப்ல அடுத்த வெர்ஷனுக்கு போக முடியும். நீங்க உங்களோட ஷெட்யூல ப்ரியாரிட்டி பண்ண தெரியல, ப்ரியாரிட்டி ஒரு ஷெட்யூல ப்ராப்பர்லி பண்ண தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசரா உருவாக முடியாது. அப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா இருக்க முடியாது. அதனால நீங்க லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 7 ஸ்டெப் ஒரு எக்ஸலண்ட் ஆர்கனைசரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லித்தரேன் நான், நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிரியேட் யுவர் ஓன் செக்லிஸ்ட். நீங்க உங்களுக்குன்னு ஒரு செக்லிஸ்ட்டை நீங்க எப்பவுமே உங்க டிபார்ட்மெண்ட்ல ஆபீஸ்ல நீங்க எப்பவுமே ஓனா ப்ரிப்பேர் பண்ணறதுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். காலையில போனோம்னா என்ன டைப் ஆஃப் ஒர்க் நான் பண்ணுவேன், மத்தியானம் என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுவேன், ஈவினிங் என்ன ஒர்க் நான் பண்ணிட்டு கிளம்புவேன் அப்படின்னு ஓன் செக்லிஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். அந்த செக்லிஸ்ட்ல நீங்க எப்பவுமே ப்ராப்பரா ஒரு ஒர்க் இல்லாம ப்ராப்பரா சிங்கிள் திங்ஸ், இது ஸ்மால் ஒர்க் பிக் ஒர்க் அப்படின்னு பிரிக்காம எல்லா ஒர்க்குமே அந்த செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூ வில் பி பெஸ்ட் ஒரு லீடரா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க டெவலப் ஆக முடியுங்கிறத நான் சொல்லிடுறேன். செகண்ட் ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். நீங்க செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னது ஃபர்ஸ்ட். அதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ஒரு மைண்ட் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு செகண்ட் பாயிண்ட் என்ன, ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். உங்களோட கோல்ஸ் என்ன, உங்க பர்பஸ் என்ன, உங்க எய்ம் என்ன, உங்க டார்கெட் என்ன, மேனேஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். அது பேஸ் பண்ணி தான், உங்களோட கோல்ஸ் பேஸ் பண்ணி தான் செக்லிஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க. எது ஃபர்ஸ்ட் ஒர்க், எதை நம்ம ஃபர்ஸ்ட் கீ ஏரியா, எது நம்மளோட ஃபர்ஸ்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட், செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது முதல் பாயிண்ட். நீங்க எக்ஸலண்ட் ஆர்கனைசர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்லிஸ்ட். செகண்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். நம்ம கோல்ஸ் என்ன, நம்மளோட